ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, மனிதர்கள் வாழ்க்கையில் உயர்வதும் தாழ்வதும் அவரவர்கள் மனதில் இயலும் எண்ணத்தை பொறுத்துதான் அமையுங்கிறத நான் சொன்னதை அப்படியே சரியாக புரிந்து கொண்டு இப்போதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நல்ல எண்ணங்களோடு வாழ நீ முயற்சி செய்கிறாய் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என் செல்லமே. அதனால்தான் உன் எண்ணப்படியே நீ நல்லபடியாக நினச்சது நடக்கணும்னு நல்லெண்ணங்களோடு இருப்பதாலேயே உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன். நீ எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடக்கப் போகுதுன்ற சந்தோஷ தகவல் உன் செவி வந்து சேர்ந்து உன் மனதை குளிர்விக்கப் போகிறது என் செல்லமே. உன் எண்ணப்படியே நீ நினைச்சதெல்லாம் அப்படியே நடக்கும்படி நான் அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன். நீ சற்றும் எதிர்பாராத அளவில் உன் வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சி வந்து சேரப்போகுது. வாழ்க்கையில செய்யவே கூடாத 2 விஷயங்கள் என்ன தெரியுமா? வறுமை வந்ததுன்னா அதுக்காக வாடி வதங்கி போயிடவும் கூடாது. வசதி வந்துருச்சுன்னா எனக்கு எல்லாம் கிடைச்சிடுச்சுன்னு தலக்கணத்தோடு இருக்கவும் கூடாது. வறுமையை ஒருபோதும் உனக்கு கொடுக்க மாட்டேனே தவிர உன் வாழ்வில் வசதி வாய்ப்புகளை கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேனேன் செல்லமே. இன்னும் சற்று நேரத்திலேயே நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டி உனக்கான ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்க போகுது. நான் கொடுப்பதை மகிழ்வோடு பெற்றுக்கொள்வாயா? என் ஆசீர்வாதத்தோடு நீ நினைச்ச விஷயம் நல்லபடியாக நடக்கும்படி உனக்கான நல்வாய்ப்பை நான் தான் அருளியுள்ளேன் என் செல்லமே. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு நீ பயந்து கொண்டே வாழ வேண்டாம். எது நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு துணிந்து வாழ தயாராகிவிட்டால் நடப்பது எல்லாமே உன் எண்ணப்படியும் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாகவே நிகழும்படியும் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. அற்புதமாக விடிந்திருக்கும் இந்த காலை வேளையிலேயே உன் எதிர்பார்ப்புகளை நான் நிறைவேற்றி கொடுக்க தான் போகிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி பல முறை நான் உனக்கு சொல்லியிருக்கேன், எதிர்பார்ப்பை நிறுத்தி கொண்டாலே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைச்சிடும்னு. அதுக்காக நீ எதிர்பார்த்த விஷயத்தையோ உன் ஆசையையோ விருப்பத்தையோ நான் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டேன் என் செல்லமே. நான் சொன்ன எதிர்பார்ப்பு என்பது மனிதர்களிடமும் மக்கள்களிடமும் இருக்க வேண்டாம் என்று தான் சொல்கிறேன். உன் எதிர்பார்ப்பும் ஆசையும் விருப்பமும் வேண்டுதலும் எதுவாக இருந்தாலும் அப்படியே உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுக்க நான் தயாராகத்தான் இருக்கேன். அதிகமாக பேசுறதை நீ கொஞ்சம் குறைச்சிக்கிட்டினாலே எல்லாராலும் நீ அதிகமாக மதிக்கப்படுவாய் என் செல்லமே. ஏன்னா எப்பவுமே அதிகமாக பேசுகிறவங்க அவங்க மனசில் இருக்கிற எல்லாத்தையும் வார்த்தைகளால் வெளிக்கொட்டிடுவாங்க. அதன் மூலமாக நீ யார், எப்படிப்பட்டவங்க, உன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்னங்கிறது எல்லாருக்கும் சுலபமாக புரிஞ்சு போய் அவர்களுடைய காரியத்தை அதை வச்சே சுலபமாக பேசி முடிச்சுக்குவாங்க. அதன் மூலமாகவே உன்னுடைய பலவீனமும் கூட வெளிப்பட்டு போயிடும். அதனால தான் சொல்கிறேன், அதிகமாக பேசி அவதிப்படுறதை காட்டிலும் நீ அமைதியாக இருந்தாலே நீ என்ன யோசிக்கிற, நீ என்ன செய்ய போறன்னு தெரியாமல் எதிரில் இருப்பவராக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் சரி மனம் குழம்பி போய் உன்னை சாய்ப்பதற்கு அவர்களால் முடியாது என் செல்லமே. நீ நிம்மதியோடு இருக்கணும்னு நினச்சினா கொஞ்சம் அமைதியாக இருந்து பாரு. மனசு அமைதியாக இருந்தாதான் அதிலிருந்து உனக்கான 1000 முன்னேற்ற வழிகளை உன்னால் புரிஞ்சு கொள்ள முடியும். உன் மனசு என்ன யோசிக்குது, அடுத்து நீ செய்ய போவதற்கான என்ன நல்வழியை காட்டுது என்பதையெல்லாம் உன் மனமும் உன்னுடைய வார்த்தைகளும் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் உன்னால் புரிஞ்சுக்க முடியும். அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு நீ செஞ்சதெல்லாம் போதும். உன் மனசு என்ன சொல்லுதோ அதை சற்று நின்று கேட்டுப்பார் என் செல்லமே. அது நிச்சயமாக உனக்கு நல்வழியைத்தான் காட்டும். ஏன்னா உன் மனசுக்குள்ளதான உன் சாயப்பா நான் இருக்கேன். நீ எதிர்பார்த்ததை நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த உன் சாயப்பா உன் மனதிற்குள்ளிருந்தே உனக்கான நல்ல வழியை காட்டி உன் மனதிற்குள்ளும் வாழ்க்கைக்குள்ளும் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுத்து உன்னை சந்தோஷமா வாழ வைப்பேன். மனிதர்களுடைய வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு முறை அதிக வசதி வாய்ப்பு அவர்களுக்கு வந்து போகும். அதே மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கஷ்டமான துக்கமான விஷயங்களும் நிச்சயமாக நடந்து தான் தீரும். அப்படி சூழ்நிலை சாதகமாக இல்லாத போது நீ எந்த செயலையும் ஆரம்பிக்காம புதுசாக எதுவும் செய்யாம அமைதியாக பொறுமையாக அந்த காலங்களை கடந்து வந்தால் போதும். விரைவிலேயே சூழ்நிலைகள் எல்லாம் சரியாகி நீ எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாக நடக்கும்படி உன் சாயப்பா நானே உனக்கு அருள் செய்து உன்னை காப்பாற்றுவேன், நல்லதை நடத்தி தருவேன். ஓம் சாய்ராம்.